அதாவது ஆனந்தி, விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே உள்ள வெங்கடாச்சலபுரம் பகுதியில் வசித்து வருவர். சாத்தூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளரான கடற்கரை ராஜ் கடந்த 14ஆம் தேதி தேர்தல் பிரச்சாரத்திற்காக சென்ற நேரத்தை பயன்படுத்தி வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் மர்ம கும்பல் வீட்டுக்குள் நுழைந்து பீரோவில் வைக்கப்பட்டிருந்த 122 பவுன் தங்க நகைகளை கொள்ளையடித்த சம்பவம் என்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. இந்த கொள்ளை சம்பவம் குறித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் 3 தனிப்படைகள் அமைத்து தீவிரமாக தேர்தல் பணியில் ஈடுபட்டு வந்திருந்தார்கள். அப்போது அந்த பகுதியில் உள்ள கேமரா காட்சிகளை வைத்து கொள்ளையர்கள் தேடி வந்த நிலையில் கடந்த 3 நாட்களுக்கு முன்பாக கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டதாக ஒருவரான ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளச்சேரியை சேர்ந்த ஆரோக்கிய ஜான் போஸ்கோ என்பவர் சாத்தூர் குற்றவியல் நீதிமன்றத்தில் சரணடைந்தார். நீதிமன்றத்தில் சரணடைந்த அவரை காவல்துறையினர் 3 நாள் விசாரணை எடுத்து அவரிடம் பல்வேறு விசாரணை ஏற்படுத்தினர். விசாரணையில் திமுக வேட்பாளர் கடற்கரை ராஜின் மூத்த மகனான வினோத்குமாருக்கும் அவரது மனைவி அபிநயாவுக்கும் கடந்த 30 ஆண்டுகளாக கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அபிநயாவின் தோழியான பவானியின் கணவரான சுரேஷ்குமார் என்பவருடன் திருமணத்தின் மீறி உறவு இருந்ததாக கூறப்படுகிறது. இதனிடையே அபிநயா திருமணத்தின் போது சீர்வரிசையாக கொண்டு வந்த 35 சவரன் நகைகளை வேட்பாளர் கடற்கரை ராஜ் திருப்பி தர மறுத்ததாக கூறப்படுகிறது. கடற்கரை அவரது மருமகள் மற்றும் அவரது கூட்டாளிகளான பவானி உள்ளிட்ட 3 பேரும் சேர்ந்து ஆளில்லாத நேரத்தில் திட்டமிட்டு கூலிக்காக ஆட்களை நியமித்து கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் என்பது தெரிய வந்திருக்கிறது. இதனையடுத்து கடற்கரை ராஜின் மருமகள் அபிநயா, சுரேஷ்குமார், அவரது மனைவி பவானி ஆகிய 3 பேரையும் காவல்துறையினர் கைது செய்து அவர்களிடமிருந்து 12 சவரன் நகையை பறிமுதல் செய்திருக்கிறார்கள். மேலும் கைது செய்யப்பட்ட மருமகளிடமிருந்து தொடர்ந்து விசாரணை நடத்தி வரும் நிலையில் பொருட்கள் எங்கு வைக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து என்பது விசாரணை நடைபெற்று வருகிறது. மேலும் இருவர் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டதாகவும் தெரிய வருகிறது. இது குறித்து விசாரணை நடைபெற்றுள்ளதாகவும் அவர்களை காவல்துறையினர் தேடி வருவதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனந்தி.